இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். விகாரி வருஷத்திற்கான புத்தாண்டு பலாபலன்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் ருது சித்திரை மாதம் 1ஆம் நாள். அன்றைய தினம் நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும், நவமினா சுக்லபக்ஷ நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும் சூலநாம யோகமும் கௌலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 17:40, அதாவது மத்தியானம் 1:15 கடக லக்னத்தில் இந்த விகாரி வருஷமானது பிறக்கிறது. துளாராசி அன்பர்களே, இந்த விகாரி வருஷத்தை பொறுத்தவரை மிக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 9 வருட காலகட்டங்க, 2012 வச்சுக்கலாம். அதுலேருந்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அதில் ஒரு தடங்கல் இல்லை ஏதாவது ஒரு தாமதம் இல்லை ஒரு தோல்வி இந்த மாதிரி இருந்தது. சனி பகவானுடைய சஞ்சாரம் 2012 மே மாதத்துலேருந்து ஆரம்பித்தது. அதன் பிறகு சர்ப்பங்கள் ராகுவினுடைய சஞ்சாரம், அதுக்கப்புறம் குருவினுடைய சஞ்சாரம், இந்த மாதிரி வரிசையாக எடுத்தது எல்லாமே நமக்கு ஒரு அடிமதி தான் இவ்வளோ நாளாக நமக்கு இருந்தது. ஆனால் இந்த விகாரி வருஷம் ரொம்ப ரொம்ப நல்ல வருஷம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை அள்ளித்தர காத்திருக்கக்கூடிய அற்புதமான வருஷம். குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் மேக்சிமம் அமைஞ்சிருக்கு. ஒரு குரு பகவான் என்பவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது மிக நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கு பேர் வியாழ நோக்கம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சுப நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கிறதுக்கு வியாழ நோக்கம் ரொம்ப முக்கியம். சுப நிகழ்ச்சிகளுக்காகவே, வெறும் திருமணம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்குமே. அப்போ குரு பகவானுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்னு நமக்கு சொல்லலாம். அது மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கேதுவும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் 5ஆம் இடத்தின் மீது விழுகிறது. அது உங்களுக்கு நட்பு ஸ்தானம். 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு. ஸோ இப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்ல பலன்கள், ஒரு திருப்தியான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா உத்தியோகத்தினருக்கு கண்டிப்பாக ஒரு பதவி மாற்றம், நல்ல பதவி மாற்றம், பதவி ஏற்றம், அல்லது பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு நல்ல வேலைக்கு கை நிறைய சம்பளத்தோட சந்தோஷமாக போகிறது. நிறைய வாய்ப்புகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சைடில் ஒரு இன்கம் வர மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. கலைத்துறையினரை பொறுத்தவரை ஒரு சாதனைகள் புரியக்கூடிய ஒரு வருடம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் துலங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு புதிய உச்சத்தை, ஒரு பெரிய சாதனையை நீங்கள் புரிவதற்கான ஒரு அற்புதமான சூழல் உருவாகி இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஓம் சக்தி பராசக்தி இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே 11 முறை சொல்லிவிட்டு அன்றைய நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெண்மை. மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம் 76% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.